தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப் போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் வெற்றி தலைவருடைய தலைமையில் இன்று இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். ஏறக்க முத்தாப் வைத்ததை போல கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன், பிசி ஆனந்தனாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களே, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அன்பிற்கினிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தின் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர், மருத்துவ துறையினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் என்னுடைய இளவல் அருள்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல்மிக்க இந்த இயக்கத்தை தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற 13 அமைச்சர் பெருமக்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழாவை மகாநாட்டை போல நடத்தி வருகிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் புதுக்கோட்டை டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கரூர் அன்பிற்கினிய கரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, திருப்பூர் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய இந்த இயக்கத்தை அரணாக காத்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளராக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் அலையா மக்கள் அலையா என்கின்ற அளவிற்கு நமது வெற்றி கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர் அல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு பின்னாலே இந்த கூட்டம் இன்றைக்கு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சில பேர் பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை நம்பினால் மட்டும்தான் நாடு வாழும், நாட்டு மக்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வரை வந்திருக்கிறார்கள். துரோகம் செய்வது அங்கே இருக்கக்கூடும், நல்லவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளை வரவேற்கிறேன். ஏன் என்று சொன்னால் நம்பிக்கை இங்கே இருக்கிறது, நாணயம் இங்கே இருக்கிறது, எதிர்காலம் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இயக்கம் ஆளுகிற நேரத்தில் எங்கோ தடுமாறுமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நரியை போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காணுகிற போது அதை தகர்த்தெறிய சக்தியாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்களே தவிர காக்கின்ற காரணமாக இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் என்பது திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், அண்ணாவுக்கு பிறகு நம்முடைய மறைந்து மறையாம் நிமித்தங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு பின்னாலே
நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இறையறிவும் புரட்சித்தலை அம்மாவுடைய வழியிலே நின்றவன் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் துணிவோடு. துணிவு சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சியில் அங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு என்னுடைய படத்தை இருப்பது அம்மா படம் இங்கே இருக்கலாம். இதை அனுமதித்தவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தலைவன் தான். எதற்காக சொல்லுவேன் சொன்னால், என்னை அழைத்தார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று சொன்ன ஒரே தலைவர் வெற்றி கழகத்துடைய தலைவர். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், எடப்பாடி பழனிசாமி படலினா அவனுக்கு கீழே மேலே பார்ப்பேன். நான் பார்த்தேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் எதற்காக இந்த இயக்கத்திலே தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் என்னை தாங்கி பிடித்த இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக ஆக்கிய வரலாறு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவரை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், நம்பியவர்களை காக்கின்ற அரணாக இருக்கிறார், நம்பி வருவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்திய துணைக்கண்டமே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு ஆட்டமிக்க சக்தியாக தமிழகத்தை பயன் வந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நான் எல்லா தலைவரும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் வெற்றி தலைவரோடு இன்றைக்கு பயணத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் குமிழி போனீர்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு சதி திட்டம். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவை 21 நாட்கள் ஜெயிலில் அடைத்ததோடு கூட்டணி வைக்கலாம் என்று சதிகாரம் இருக்கிறார்களே, அதை தகர்த்தெறிய வேண்டுமா வேண்டாமா? தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆனந்தன் அவர்கள் இங்கே அவரோடு இணைந்திருக்கிறார். இங்க இருக்கிற விஜய வளர்மதி அவர்கள், அதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நினைத்தார். ஏன் நினைத்தார் என்று சொன்னால், துரோகம் இங்கே இல்லை, ஆனால் துரோகம் அங்கே இருக்கிறது. அதை அடையாளம் காட்டியவர்தான் இவர்கள். துரோகத்தை தகர்த்தெறிந்து விட்டு நல்ல தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தலைமை மட்டுமல்ல, இந்தியாவிற்காக வழிகாட்டியாக இருக்கிற தலைமை, இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு தூய்மையான தலைமை, நேசிக்கின்ற தலைமை, வருகின்றவரை வரவேற்கிற தலைமை, அத்தனை பேரும் அரவணைக்கிற தலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் நிரந்தர முதலமைச்சர் வெற்றி தளபதியை தவிர யாராலும் முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு 50-60 பேர் வயசானில் வச்சுட்டு அங்கே மகளிர் அணி மாவட்ட கூட்டம். என்னையா மாவட்ட கூட்டம்? இங்க ஆர்ப்பரித்திருக்கிற இனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஓடுகின்ற பாம்பை முதிக்கின்ற இளைய வட்டாளம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறவர் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்தாலும் நேற்று தினம் முதலமைச்சர் விஜய் என்றாலும் வெற்றி, விஜயபாஸ்கர் இணையும் பொழுது வெற்றியோடு வெற்றி இணைகிறது. இதோ முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் உங்கள் முன்னால். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய ஆர்வமும் புரட்சி தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பும், பொதுச் செயலாளரையும் தேர்தல் பிரிவு செயலாளரையும் எல்லாம் ஆர்வமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக பின்னணிக்கை இருப்பவர்கள்லாம் முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே அருமையா சேர் இருக்கு, குஷன் சேர். இருந்தாலும் உங்களை பார்க்கின்ற ஆர்வத்தில், உங்களுடைய உரையை கேட்கின்ற ஆர்வத்தில், தமிழக வெற்றி கழகத்திலே இணைகின்ற ஆர்வத்திலே எல்லோரும் முன்னாடி வந்து இருக்கையை விட்டு எழுந்து வந்து முன்னாடி அப்படியே குழுமிட்டு இருக்கிறாங்க. இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 3 நிமிடத்தில் உடைய உரையை நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாமல்லபுரத்தில் ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் அலையாய், ஆலயம் இனி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய் இங்கே குழுமிருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொன்முடி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்திலே நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு
வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வருகை என அன்போடு நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணி மற்றும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள், மாப்பிள்ளை வணக்கம். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் சி விஜயலட்சுமி அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், சமூக நலம் மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பி மதன்ராஜா அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜி அவர்கள், போக்குவரத்துறை அமைச்சர் அன்பு நண்பர் மரியாதைக்குரிய விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீநாத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கரூரிலிருந்து இங்கே அனைத்தையும் கலைத்துவிட்டு வருகின்றக்கூடிய என்னுடைய அன்பு சோதரர் MR விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சோதரர் S வளர்மதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் PK வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய உரத்தநாடு சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், எங்களுடைய அண்ணன் கடம்பூர் ராஜு உடுமலை ராதாகிருஷ்ணனிலிருந்து எங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் மதிவான் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழைய கழிவுகளும் புதியன புகழும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். பழையன கழிந்து புதியன புகழ் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களுடைய வாசனையோடு ராணிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி, ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செய்திருக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. அதனால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல, தோழர்களாக அரவணைக்கின்ற
ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேக வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களிலும் இனி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும். உறுதியான இந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரைலர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையே சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இது வெறும் ட்ரைலர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூர் சேர்த்து, அது எப்போ உடன்படுகிறது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ள பரமேஸ்வருக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்கள் தயாரா இருக்கிறோம், டெல்டாவில் தயாரா இருக்கிறோம். ஆகையினால தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம், ஒத்துழைக்க வருகை தந்திருக்கின்றோம், துணை நிற்க வருகை தந்திருக்கின்றோம். அதனால இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி, எவ்வளவு பெரிய மாநாடு இருந்தாலும் 2 கோரிக்கை சொல்லணும். தலைமையிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அச்சாரியன்ஸ் மினிஸ்டர்லாம் ஒற்று நோக்கிறார். ஒண்ணு, காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியிலே கிடப்பிலை போட்ட அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இங்க நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமா துணை நிற்கும். நம்புறோம், நீங்க பாத்துக்குவீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இணைத்துக் கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், வருகிறது எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், அனைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், என்னுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலர், காலையில 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்ப உங்களை பார்க்கிற ஆர்வத்துல தான் சேரை விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால என்னுடைய உரையை நேர காலம் கருதி இத்தோடு முடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி நன்றி வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தன்னை இணைத்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் டாக்டர் உங்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் சகோதரர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் எஸ்.எம். ஆனந்தன், சகோதரி திருமதி வளர்மதி மற்றும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், எங்களுடையன்றதோட நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் கொடியேறுக்கும் தோழர்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள்
நீங்க எல்லாமே வந்து இணையிறது. மேடையில பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்க வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல இருந்துட்டாலே மற்ற கட்சியில அது ஒரு பெரிய கூட்டமா நினைப்பாங்க. ஆனா இங்க மேடையில எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடல. அந்த தொகுதி மக்கள் முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காம இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்க இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, அந்த துண்டை நீங்க போட்டு நிற்கும் போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளவு நாள்லாம் நீங்க வேற கட்சியில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல வந்து நீங்க இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி. ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால நீங்க அங்க இருந்துட்டு என்னடா இங்க வந்துட்டோம்னா நீங்க நினைக்க வேணாம். உங்களை நாங்க பத்திரமா திரும்ப சொல்றோம். உங்களை நாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதுல நீங்க சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேற கட்சியில இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா எல்லோரும் இணைந்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்க காலையிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது
நான் லைவ் டிவியில நான் கார்ல வரும்போதே பார்த்துருந்தேன். மாப்பிள்ள கோச்சுக்காத, நீ கீழே உக்காந்து இருக்கிற, மேடையில உட்காரலன்னு கோச்சுக்காத மாப்பிள்ள, உட்காரு மாப்பிள்ள அப்படின்னா ஒரு அன்போட அரவணைப்போட பேசினாரு. சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யாருகிட்ட கத்துக்கணும்னா, எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி கிட்ட அதை கத்துக்கொள்ள வேண்டும். ஒண்ணு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்கும். எங்களுடைய சகோதரர்கள், நான் எல்லா மேடையிலையும் அதை சொல்றது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை, இன்னைக்கு கூட நாங்கெல்லாம் அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பர் வேணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் வேணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அது போதும் சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போலதான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்றதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்க வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்துல ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே, எப்படி இருக்குமோன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்க கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும், எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ் அவர்கள் பயங்கரமாக பேசினாரு. அவர் பேசுறதுக்குன்னே இப்ப பிறந்துட்டாரு. முதல்ல ரமேஷ், இப்ப எல்லாம் இப்ப பேசுறதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியா எண்ணி விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், என்னதான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க, கடைசியா விட்டா நான் என்னதான் பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில 2 சிங்கம் இருக்குது. ஒண்ணு எங்களுடைய பர்வேஷ்ல, நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில, கரூர்ல 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு மது, ஒன்னு பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, அனைத்து கவுன்சிலர், சேர்மன், வார்டு உறுப்பினர் முதற்கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால், அப்போதுதான் மக்களுக்கு நாம்
அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வருகன்னு வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.